வணக்கம். இவ்வளோ நாள் இணையத்திலேயே ஒருத்தர் கூட பார்க்காம இவ்வளோ நாள் பயணிச்ச எல்லாரையும் இந்த தடவை 4 தடவை இருந்து அண்ணா கூப்பிட்டுட்டே இருந்தார். என்னால் இப்போ தான் வர முடிஞ்சுது. அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இப்போயாவது வர முடிஞ்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிரபாத் கலாம் உட்பட இங்கே எல்லாரையும் நேரில் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா பொண்ணுங்க அப்படின்னா +2 வரைக்கும் படித்தா போதும் அப்படின்னு ரிலேஷன் சைடில் சொல்லும்போது எங்கள் அப்பா வந்து இல்லை நான் உங்களை ஒரு டிகிரியாச்சும் படிக்க வச்சுருவேன் அப்படின்னு படிக்க முன் வச்சவர் தான் எங்கள் அப்பா. நான் படிக்கிறேன் ஆர்வம் எடுக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை எம்ஏ படிக்க வச்சனால தான் என்னால் இப்போ இந்த நெட் தேர்வு அட்டன் பண்ணி இன்றைக்கி நான் ஜேஆர்எஃப் எடுத்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய அப்பா அம்மா. இப்போ நான் இன்னைக்கு ஏன் பேச இவ்வளோ ஆர்வமாக வந்தேன்னா, நான் ஒவ்வொரு தடவையும் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது இந்த தடவை கண்டிப்பாக ஜேஆர்எஃப் அடிச்சிடணும், அடிச்சுட்டு இங்கே வந்து பேசணும், அதுவும் இந்த வள்ளலார் கல்வி மையத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு எனக்கு இந்த தடவை தான் கிடச்சிருக்கு. இது நாங்கள் முதல்ல நான் தேர்வு எழுதும்போது இந்த அமைப்பை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. தேர்வு எழுதிட்டு வந்தோடனே எனக்கு எதுவுமே புரியலை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 122 மதிப்பெண் தான் என்னால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. அது ஃபஸ்ட் பேப்பர் பார்த்தோன்னே எனக்கு சுத்தமாகவே ஒன்றும் புரியலை. என்னடா இது இப்படி இருக்குன்னு. செகண்ட் பேப்பரில் எங்கேருந்து கேள்வி கேட்குறாங்கன்னு எதுவுமே புரியலை. எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அட்டன் பண்ணிடலான்னு சொன்ன விதம் வேறு, அங்கே போய் சிஸ்டம் முன்னாடி உட்காந்தோடனே வந்த விதம் வேறு. அது அவ்வளோ நான் நினச்சேன். ஒரு தமிழ் இலக்கிய வரலாறு புத்தகம் என்கிட்ட இருந்துச்சு, அப்புறம் கே பிள்ளையுடைய புத்தகம் இருந்துச்சு. அந்த 2 வச்சு நான் நெட்டு பாஸ் பண்ணிடலான்னு நினச்சிட்டு வந்தேன் உள்ள. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குன்னு. என்னுடைய மேனாள் துறைத் தலைவர் அவங்க எங்களுடைய புலனக்குழுவில் இந்த அமைப்புடைய ஒரு லிங்கை வந்து பதிவிட்டாங்க. அதை பார்த்ததும் நான் என் கூட இருந்த இன்னும் 2 தோழிகள் சேர்ந்து தான் இதுக்கு அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணுறதெல்லாம் எதுவும் யோசிக்காமல் அண்ணன் போஸ்ட் அனுப்ப சொன்னாருன்னு எங்கள் டீட்டெயில்ஸை போஸ்ட் அனுப்பிட்டு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணோம். அதில் முதல்ல அவங்க விதிமுறைகளை போட்டிருந்ததே காலையில் எப்படின்னா 4 மணிக்கு வகுப்பு. இப்போ நம்ம வந்து 3:30க்கே எந்திரிச்சு தயாராகிடணும் வகுப்புக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கு என்னடா இவ்வளோ எஃபர்ட் போட்டு எடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சி ரொம்ப ஆர்வமாக தான் இந்த வகுப்புக்குள்ளே வர ஆரம்பித்தோம். நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய பெரியப்பாலாம் வந்து கேட்பாங்க, இன்னும் இவ்வளோ காலையில் இருந்துச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடும். அவங்க கேட்பாங்க, ஒரு வேளை ரெக்கார்ட் பண்ணி வச்சதை இப்போ பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒருத்தவங்க வருவாங்க, ஒரு ஆசிரியர் வருவாங்க எங்களுக்குன்னு அப்படின்னு வந்து நடத்துவாங்க. அவ்வளோ காலையில் வந்து ஒருத்தவங்க நடத்துகிறாங்களா, அதுவும் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸான்னு அவ்வளோ ஆச்சரியமாக கேட்டாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் பிரபாத் கலாம் அண்ணா தான். அவ்வளோ எஃபர்ட் போட்டு எங்களுக்கெலாம் ரொம்ப கண்ணிலே தண்ணி வர அளவுக்கு இப்போ கூட நான் யோசிக்கிற ஒரு விஷயம் தான். இப்போ நான் இன்னும் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, எப்பயாவது கிளாஸ் வந்து சிக்னல் டவர் ப்ராப்ளம் ஏதாச்சுனால மிஸ் ஆகும். அப்படி இல்லையா எக்ஸாமுக்கு 1 வாரம் முன்னாடி எப்போவுமே நான் வந்து நம்மளாக படிச்சுக்கிறதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக வகுப்பை நம்ம நிறுத்தி வச்சிடும். அந்த 1 வாரம் என்னால் அந்த 4 மணிக்கு எந்திரிக்க முடியுமானா சத்தியமாக முடியாது. அந்த 1 வாரம் என்னால் அந்த 4 மணிக்கு எந்திரிக்கவே முடியாது. ஆனால் வகுப்புன்னு போட்டுட்டாங்கன்னா என்னால் எந்திரிக்க முடியுது. அதுதான் எனக்கு இருந்த பெரிய ஆச்சரியம். எனக்குன்னு நான் எந்திரிக்கணும்னு நினச்சதை காட்டிலும் எனக்காக நம்ம எல்லாருக்காகவும் ஒருத்தர் வந்து உட்காந்து நடத்துவாங்கன்னா அந்த இடத்துல நம்மளை எந்திரிச்சு உட்கார வச்சு படிக்க வைக்குதுன்னா அந்த கிரெடிட்ஸ் ஃபுல்லாமே பிரபாத் கலாம் அண்ணாவுக்கும் இங்கே இறஞ்சிருக்க எல்லாருக்கும் தான். நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறது எல்லா தோழர்களுக்கும் தான். வகுப்பு எடுக்கிற ஒவ்வொரு தோழர்கள், பிரீத்தி தோழர்லாம் போன வகுப்பில் இருந்து தான் தெரியும் எங்களுக்கு. அவங்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் பேப்பராக இருந்தாலும் சரி, செகண்ட் பேப்பராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வளைச்சி நோட்ஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க லாஸ்ட் டைம் கொடுத்த தாள் 2ல் 3வது அழகு 3ல் ஊரதனை பஸ்ஸில் வேலைக்கு வேறு சேர்ந்துட்டோம். பஸ்ஸில் போகிற நேரம் வர நேரம்னு மொத்தமாக அவங்க வச்சு தான் அப்படியே ரிவைஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. வசந்த் அண்ணா எப்போவுமே எங்களுக்கு ஒரு டாஸ்கோடு தான் முடிப்பார். எப்போவுமே டாஸ்க்னாலே ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கும்ல, அந்த மாதிரி எப்போவுமே இந்த ஒரு டாஸ்க் அடுத்தலாம் அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டிங்களான்னு அடுத்த ஒரு கேள்வி, அடுத்தடுத்து தூண்டுதல் கொடுத்துட்டே இருந்த ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் வசந்த் அண்ணா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு புது தகவல், அவ்வளோ தகவல் இருக்க ஒரு களஞ்சியம் மாதிரி அவர். சிவசங்கரி அக்கா பற்றியெல்லாம் நான் சொல்லியே ஆகணும். அவ்வளோ பொறுமை. நான் வீட்டில் கூட எங்கள் அப்பாட்ட சொல்லியிருந்தேன், அவ்வளோ பொறுமை. நான் இந்த மாதிரி பொறுமை நான் எங்கேயும் பார்த்ததில்ல. ஒரு தடவை ஒன்று புரியலைன்னா இன்னொரு தடவை கேட்குறோமா, ஒரு இன்ச்சு கூட மாறாமல் அதே ஸ்லாங்கில் அதே பொறுமையில் அதே பக்குவத்தோடு இப்போ வரைக்கும் நான் ஒரு பெரிய சப்போர்ட்டாக கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இப்போ கூட நான் பிஹெச்டி எங்கே ஜாயின் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அக்கா கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன். அவ்வளோ அக்கறை எடுத்து பார்த்துப்பாங்க. இந்த அக்கறைலாம் எங்கே இருந்து அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு தெரியல. அதுதான் இந்த கரம் கூடும் மனித அறக்கட்டளை, வள்ளலார் கல்வி மையம், இதுக்கெல்லாம் அடையாளமே இவங்க தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஒரு கல்லூரியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஆசிரியராக. அதுக்கும் முன்னாடி எனக்கு அந்த ஆசிரியர் பயிற்றுனர் அப்படின்ற ஒரு தகுதியை தந்தவர் பிரபாத் கலாம் அண்ணா தான்.
இங்கே நாங்கள் சேர்ந்த உடனே உங்களால் முடிஞ்சால் நீங்களும் உங்கள் இதை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளும் வந்து நான் திருநாயை பற்றி ஓரளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். சரி நம்மளும் சின்னதாக ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்து போன பேட்ச்சில் எடுத்தேன். இப்போ இந்த பேட்ச்சில் ஒரு யூனிட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஒரு டெஸ்ட் கொடுக்குற அளவுக்கு என்னால் எடுக்க முடியும் அப்படின்றது இந்த கல்வி மையத்தினால தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வந்துலாம் சிங்கிளாக தான் இருக்கோம், ஒரு அன்மேரிட் தான். அப்படி இருக்கிற நிலமையில் இந்த கல்லூரிக்கு போயிட்டு வந்துட்டு இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து எடுக்கிறதே வந்து அவ்வளோ டஃப்பாலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது எத்தனையோ பேர் பாரதி தோழர்லேருந்து எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் ஒரு திருமணமான நிலையில் அவங்களுடைய வாழ்க்கை சூழலில் அவங்களுடைய குழந்தைகளை பார்த்துக்கிட்டு எப்படி இவ்வளோ எஃபர்ட் போட்டு அப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு தோணும். பாரதி தோழர்லாம் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணது கிடையாது. யாராவது தோழர்கள் வர தாமதமாச்சல் வேற ஏதாவது பிரச்சனைனா பாரதி தோழர்னு நேம் வந்துடும். எப்போவுமே எது கேட்டாலும் நான் சொல்லுவேன், அப்படி ரெடியாக இருப்பாங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். காலையில் வசந்தண்ணாங்களாம் இருக்கும்போது சின்ன குழந்தை அழுதுட்ருக்கும். அது அழுகிறது இப்போது கொஞ்சம் பேசினா வந்து குழந்தை எந்திரிச்சிருவான், அதனால் நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ படிக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு வகுப்பில் இருந்து வெளியே போகிறவங்கலாம் இருக்காங்க. அவ்வளோ பயிற்றுனர்கள் அவ்வளோ ஆர்வத்தோட எங்கேயும் நான் சொல்கிறேன், நம்ம காசு கொடுத்து படிக்கிறதுல வேறு எங்கே படிக்கிறோமோ எல்லாமே வந்து இதுக்கு இணையாக எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே வராது. தான் மட்டுமே படிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல நம்ம படித்ததை மற்றவங்களுக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த அமைப்பு எப்போவுமே வெற்றி பெறும். இப்போ நான் கூட வந்து இந்த தடவை திருநாய்வில் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் என்னால் சரியாக பதில் கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா நான் படித்ததுனாலலாம் கிடையவே கிடையாது. நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அப்போது அதை எனக்கு 1க்கு 100 மடங்கு காய்ச்சும் எனக்கு நல்லா பதிஞ்சிருக்கும். ஏன்னா நான் தப்பாக சொல்லிடக்கூடாது. வசந்தன் அடிக்கடி சொல்லுவார், நம்ம ஒரு விஷயம் சொல்கிறேன்னா தோழர் சரியான்னு 1 தடவைக்கு 3 தடவை செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் தோழர். ஏன்னா அந்த விஷயத்தை நமக்குள்ளே வச்சுக்கல, நம்ம ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சொல்கிற தகவலுடைய ஆழம் அதற்குரிய அந்த வேல்யூவேஷன் எப்படி இருக்கணும்னா சரியாக மதிப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால ஒரு புத்தகத்தை வாசித்தாலும் அதை 1 தடவைக்கு 3 தடவை வாசித்து அதை குறிப்பெடுத்து அதை சொல்கிற நேரம் இவ்வளோ நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக அந்த குறிப்பை புரிகிற மாதிரி சொல்லிடணும் அப்படின்னு எனக்கு நான் எஃபோர்ட் போடுறதுக்கு காரணமே வள்ளலார் கல்வி மையம் தான். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கப்புறமும் இதுக்குள்ளே நான் வந்து தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னுடைய முதல் படி நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறதே. நிறைய பேசியிருக்கேன்னா, ஆனால் ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றப்போ இது காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும்னா கூட அவன் ஒரு ரேஞ்சில் இருப்பான், நம்ம ஓரளவுக்கு படிச்சுட்டு வந்திருக்கோம், அதனால் கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு தெரியும் விஷயம், அவனை எப்படியாவது சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒருத்தவங்க பிஹெச்டியாக இருப்பாங்க, ஒருத்தவங்க கல்லூரி பேராசிரியர் இருப்பாங்க. இத்தனை பேருக்கு மத்தியில் நம்ம ஒரு கருத்தை எடுத்து வைக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒரு கற்றல் தான் எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போச்சு. யாராவது பேர் சொல்ல விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. இங்கே எடுத்த ஒவ்வொரு ஆசிரியர்களும் கார்த்திகா தோழர்லேருந்து எல்லாருமே ஒரு நாள் கூட வந்து அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போனதே கிடையாது. பேர் கொடுத்துட்டாங்களா அந்த இடத்துல வந்து நின்றுவாங்க. முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க 4 மணி கிளாஸ் அப்படின்னா அப்போ 3:30 மணியில இருந்தே நாங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடியாக இருந்தால் தான் 4 மணிக்கு பிரிஸ்காக உட்கார முடியும். அப்போது நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே 3:55க்கு நான் ஓப்பன் ஆயிரும் கிளாஸ், பயிற்றுனர் உள்ளுக்குள்ளே இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் பிரபாத் கலாம் அண்ணா தான். அவங்களுக்கு நேரில் பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பெரிய அமைப்பையும் பார்த்துல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கரம் கொடு மனிதா அப்படின்னு சொல்கிறதுக்கு முழு அர்த்தப்பாடாக அவர் எவ்வளோ பார்த்துருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறேன், நானே ஒரு முழு சாட்சியாக நிற்கிறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தப்போ தான் எப்படியோ எங்கள் ஹெச்ஓடி மேம் அந்த குரூப்பில் லிங்க் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து வந்தவங்க தான் நாங்கள். அந்த ஒரு கரம் தான் எங்கள் இவ்வளோ தூரத்தை தூக்கி விட்டுருக்கு. நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து மனதார சொன்னது தான். இங்கே நிறைய பேர் உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்க ரெடியாக இருப்பீங்க. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நன்றிண்ணா. நருந்தேனே பஞ்சினால் நூற்கப்படாத நூலே, கடல்கோளில் சிக்கி கிழிந்தாலும் குறைந்தாலும் அழுக்குப்படாத ஆடையே, தாய் தமிழே உன்னை வணங்கி எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழெங்கும் சங்கே முழங்கு என்ற பாரதிதாசனின் கவிதை வரிகளோடு என்னுடைய உரையை ஆரம்பிப்பு செய்கிறேன். என்னோடய பெயர் முகமது ரியாஸ். புதுவை பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படிச்சிட்ருக்கேன், முதுகலை தமிழ். இந்த கரம் கொடு தமிழா இந்த அறக்கட்டளை பற்றி வந்து சொல்லணும்னா இன்றைக்கி ஒரு நாள் போதாது. சொல்ல வேண்டிய விஷயம் 1000 இருக்குது. ஆனால் சொல்ல சில வரிகளோடு நான் சொல்கிறேன். நான் பிரபாத் கலாம் அண்ணா ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து வயசில் வந்து சின்னதாக இருக்காங்க. ஆனால் எல்லோரும் அவங்கள வந்து பார்த்தா அண்ணா அண்ணா தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா எல்லோரும் தோழர்னு கூப்பிட்ற மத்தியில் பார்த்திங்கன்னா அவர் மட்டும் என் அண்ணன் கூப்பிட்றாங்க. ஏன்னா அவர் வந்து கரம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம கிட்ட வந்து கரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு நம்ம கிட்ட. கரம் கொடு தமிழா, அவர் கை எப்போவுமே கை நீட்டிட்டு தான் இருக்குது. நம்ம கொடுக்கறது தான் கரம் கொடு தமிழா. அதுக்காக தான் அவர் வந்து அண்ணான்னு சொல்லிட்டு வரைக்கும் புகழ்ந்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஒன்று சொல்லணும்.
இந்த இடத்துல அதிகமாக கருத்துக்கள் வந்து பார்த்தா வந்து விதைத்தவன் விதைங்கிற ஒரு கருத்து அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு பழமொழி தோன்றுச்சு, விதைத்தவன் கூட உறங்கலாம், விதைகள் உறங்குவதுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் பிரபாத் கலாம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விதைத்தவன் உறங்காமலே இருக்கிறாரு, விதைகள் நாங்கள் கூட உறங்கிட்டு இருக்கோம். நேற்று இரவு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் உறங்கவே இல்லை, விதைகள் எல்லாம் உறங்கிட்டு இருக்கு. அவர் வந்து உறங்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரோட சமுதாய பணியில் வந்து ரொம்ப வந்து அக்கறையை வந்து செலுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோழர்கள்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள், மாணவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தோழர்கள்ன்ற ஒற்றை வார்த்தையில் வந்து இணைக்கிற ஒரு அன்பு இருக்குது தெரியுங்களா? அந்த அன்புக்கு வந்து ஈடு இணையே கிடையாது. பாரதி தோழர், சிவசங்கரி தோழர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரீத்தி தோழர், இன்னும் ஜனனி தோழர், ஏகப்பட்ட தோழர் இருக்காங்க. காலையில் 4 மணிக்கு கிளாஸில் வரக்குள்ள சிவசங்கரி தோழரோட ஒரு குரல் கேட்கும். தூக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்க குரல் கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழிச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக மெலோடியாக இருக்கும். ஆனால் வந்து அவங்க குரலில் வந்து பார்த்தா அவங்க அந்த சாஃப்ட்லேயே வந்து பார்த்தா நிறைய பேருக்கு தூக்கம் வராது. அவங்க பொறுமையை எத்தனை வாட்டி வந்து பேசினாலும் சரி இல்லைங்க சார், அவங்க வராதுங்க சார். ஒவ்வொரு முறையும் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு டவுட் கேட்டாலும் சரி அப்படியே பொறுமையாக அழகாக சொல்லி கொடுக்குற தோழர். நெக்ஸ்ட் வந்து பாரதி தோழர். எப்போவுமே வந்து சாயங்காலம் அவங்க வகுப்பு மேக்ஸிமம் வந்து 7 மணிலேருந்து இருக்கும். பாரதி தோழர் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னை எக்ஸ்பிரஸ் மாதிரி வேகமாக போயிட்டே இருக்கும். அப்போ அங்கே தோழர் வந்து நான் என்ன பண்ணுவேன், நடுவில் கம்பி பிடிச்சிருக்கிற மாதிரி வந்து தோழர் எனக்கு ஒரு டவுட்டு தோழர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சிறப்பாக வந்து பாட அனுப்பாங்க. பாரதி தோழர் வகுப்பு வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் மிஸ் பண்ணுவேன்னா வந்து பார்த்திங்கன்னா எப்படி மிஸ் பண்ணுவேன்னா, இப்போ எடுக்காமல் இருக்கிறாங்க அதெல்லாம் மிஸ் பண்ணுவேன். அவங்க எடுக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து வகுப்பு எல்லா வகுப்பும் அவங்க வகுப்பில் அட்டன் பண்ணுறேன் நான். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரீத்தி தோழர் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் கிளாஸில் எடுத்தாங்க காலையில், எப்போவுமே வந்து சாஃப்ட் கோரில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க கம்யூனிகேஷன் என்னென்னு கம்யூனிகேஷன் கேட்டிங்கன்னா குரூப் கம்யூனிகேஷன். இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறது லெசன்குள்ளே அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஞாபகங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் நிறையா தோழர் வந்து சிறப்பாக எடுத்திருக்காங்க. கணிதம் வந்து எடுத்த தோழர் வந்து பார்த்திங்கன்னா வந்து காலைல வீடியோ கிளாஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்களோட ஒரு முயற்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து வசந்த்குமார் தோழரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகிறேன். நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து படம் ஓடிட்டு இருக்கக்குள்ள வந்து இன்டர்மிஷன் சொல்லி இடைவெளி போடுவாங்க. ஆனால் வந்து எண்டு கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளி போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துட்டு போயிடுவார் வசந்த் தோழர். அவர் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகரந்தம் சொல்லிட்டு இருக்கும். அந்த மகரந்தத்தில் இருக்கிற வாசனை வந்து தூவிட்டு இருக்கிறாரு. என்னைக்கு அந்த மகரந்தத்தில் ஒரு வண்டி வந்து உட்கார போகுதுன்னு தெரியல. அதை பார்க்குறதுக்கு காத்துட்டு இருக்கோம். நிச்சயமாக உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் தோழர். முக்கியமாக வந்து பிரபாத் தோழர், அது பயிற்சி எழுத்து எல்லா தோழருக்கும் வந்து ரொம்ப நன்றி. இப்போ இந்த வாட்டி வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி குவாலிஃபிகேஷன் வந்திருக்கேன். அதுவே வந்து ஒரு 8000 பேர் தேர்வு எழுதிருக்காங்க. அதில் பிஹெச்டி குவாலிஃபிகேஷன் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இது பண்ணுறேன். அன்றைக்கி எக்ஸாம் நடந்த சாயங்காலமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் எக்ஸாமில் பாஸ் ஆனாலும் சரி பாஸ் ஆகலைனாலும் சரி இந்த வெற்றி விழாவில் வந்து கலந்துறதுக்காக ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நேற்று மாலை வேறு வந்து பார்த்தீங்கன்னா 145 கிலோமீட்டர் பயணம் டிஸ்டன்ஸில் வந்திருக்கேன். பாண்டிச்சேரியிலேருந்து குன்னத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டேன். அந்த பதிவு எதுக்கு போட்டேன்னா வந்து சரி இந்த பதிவை பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வரணும், அந்த ஒரு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து சென்ற முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சூழ்நிலைன்னு தெரியல. ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தோழர்கள் வந்து உள்ளார்க்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது பண்ணுவேன். கிளாஸில் நீ தெரியாதவங்க ஒரு சில பேர் என் வாய்ஸ் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அடிக்கடி வந்து கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் தோழர் கூட. ரொம்ப நன்றி தோழர். இது வந்து காசு கொடுத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இத்தனை வாட்டி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அலுப்புப்படுவாங்க. ஆனால் இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. மிக்க நன்றி. கரம் கொடும் தமிழா வல்லார் கல்வி மையத்துக்கு நன்றி தோழர். நிறுவனத்தை பற்றி பேசணும்னு நினச்சாலே எனக்கு அழுக தான் வருது. ஏன்னா நான் படிப்பின் காரணத்தினால நான் எங்கள் வீட்டில் 4 குழந்தைங்க, நான் தான் மூத்தன்றதுனால எங்கள் அப்பாவால் முடியாது நாங்கள் வந்து ஒரு நெசவாளர் குடும்பத்துலேருந்து வரோம். என்னை ஒரு 17 வயசுலேயே கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டாங்க. 4 வருஷம் கழிச்சு தானே எனக்கு படிக்கணும். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாங்கன்னா ஆட்டோ ஓட்டுறாரு. அவங்க ஸ்டாண்டில் யாரோ 44 வயசுல அரசாங்க வேலைக்கு போனாங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணாரு, அவர் என்ன கூட கேட்கவே இல்லை. நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கோம். அவரே ஒரு கல்லூரியிலேருந்து காலை நேர கல்லூரிக்கும் மாலை நேர கல்லூரிக்கும் 2 அப்ளிகேஷன் வாங்கிட்டாரு. ஏன்னா எனக்கு என்னன்னா நம்ம 4 வருஷம் கழிச்சு படிக்கிறோம். நான் படித்தது வந்து அரசு பள்ளியில் தமிழ் மீடியம் தான். நமக்கு படிப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். தமிழ் படிக்கணும்னு நினச்சிட்டு போய் தமிழ் செஞ்சேன். ஆனால் தமிழ் தான் எவ்வளோ பெரிய கஷ்டன்றது அதுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது ஒரு பெரிய மிகப்பெரிய கடல். இங்கிலீஷ் கூட 26 அதை கூட நம்ம படிச்சிடலாம். தமிழ் 247 அது எவ்வளோ பெரிய கடல்ன்றது அதுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும்.
அதுல இந்த வசந்த் தோழர் இருக்கார் பாருங்க, எந்த இடத்துல கேள்வி கேட்பாருன்னே தெரியாதுங்க தோழர். நான் படிச்ச புத்தகம் நான் அப்பதான் நினைப்பேன், இவர் கேட்கறது அப்ப ஐயோ நம்ம இன்னும் தெரியல பழகு, இன்னும் ஒண்ணுமே தெரியல பழகு. ஆனா கேளுங்க தலை, நீங்க டாஸ்க கொடுங்க, நீங்க கொடுக்கதான் எங்களுக்கு தேடல் அதிகமா வரும். தேடல் வந்தாதான் நாங்க நிறைய கத்துக்குவோம் அப்படின்றதுக்காக நிறைய கத்துக்குவோம். ஆனா நான் அந்த என்னோட படிப்பு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு உறுதுணையா இருந்தது யாருன்னா என் வீட்டுக்காரர் ஒரு பக்கம்னா எங்க அப்பா தான். நான் சென்னை போயிட்டு தான் படிச்சுட்டு வரணும். நைட்டு 10 மணிக்கு வந்தா கூட எங்க அப்பா தெருத்து நிலையா உட்காந்து என் பிள்ளைங்களுக்கு காவல் காட்டிட்டு அதுக்காக தான் இன்னைக்கு கூட அவர் தான் வந்துருக்காரு. எங்க வீட்டுக்காரர் கூட எப்பவும் சரி அவருக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாரு. ஆனா எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, அவன் தானே உன்னை படிக்க வச்சோன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரருக்கு அவருக்கு முன்னுரிமை கொடுப்பாரு. ஆனா எனக்கு ரெண்டு பக்கமே ரெண்டு கரங்களா எங்க அப்பாவும் எங்க வீட்டுக்காரருக்காரு. அதே போலதான் இந்த கரங்கோட மனிதாவுடைய கரத்தையும் என்னால முடிஞ்ச கரத்தை இனிமே நான் கொடுக்கணும், என்னால முடிஞ்சது செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சு இந்த கல்வி. அதே போல நான் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இதை பத்தி நிறைய பேருக்கு நான் சொல்லணும். என்னால முடிஞ்ச மாணவர்கள் இந்த கல்வி மையத்துல சேர்க்கணும். அதே போல என்னால முடிஞ்ச உதவியை படிக்க இயலாம இருக்க பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கு. நானும் இனிமே பிரபாத் கவன் தோழரோட இணைஞ்சு என்னால முடிஞ்சது செய்யலான் வந்தேன். இப்படியும் ஒருத்தங்க தான் வந்து இலவசமாக கல்வி வந்து சொல்லித் தருவாங்க அப்படின்றத வந்து பிரபாத் அண்ணா பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி சொல்லணும். அது இல்லாமல் ஒரு 4:30 மணிலேருந்து காலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கிளாஸு அப்படின்றது, அது வந்து நம்ம படிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ மெனக்கடுறாங்க, அதுதான் பெரிய விஷயம். அது மாதிரி நைட்டு வந்து எல்லாருமே சொன்னாங்க, இப்போ எல்லாருக்கும் குடும்பம் இருக்கும், கல்யாணம் ஆனவங்களுக்கு அவங்க குடும்பத்தை தான் விட்டுட்டு கரெக்டாக அவங்க வந்து இப்போ 7 மணிக்கு கிளாஸ்னால் 6:50க்கே லிங்க் வந்துடும். அவங்க 6:50க்கே லிங்க் உள்ளே வந்துடுவாங்க. ஆனால் யார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லியும் வருவாங்கன்னு நோட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இன்னும் 10 நிமிஷம் போகட்டும் அதுக்கப்புறம் எடுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி 2வது வாட்டி நெட்டில் வந்து PhD குவாலிஃபிகேஷன் ஆகியிருக்கேன். ஃபஸ்ட்டு வாட்டி 128 மார்க் எடுத்தேன். அப்போ வந்து நான் ரெகுலராக கிளாஸ்க்கு வரமாட்டேன். நான் MA படிச்சிருந்ததால நான் ஈவினிங் காலேஜ், அதனால் நான் வந்து ரெகுலராக வந்து கிளாஸ்க்கு அட்டன் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் இப்போ 2வது தடவை கொஞ்சம் ஓரளவுக்கு கிளாஸ் நல்லா அட்டன் பண்ணுவேன். அதை பயிற்சி நம்மளுக்கு எவ்வளோ தராங்க, அதை நம்ம எடுக்கிற முயற்சி தான் வெற்றி பெறது. பயிற்சி தர்றதுக்கும் நம்மளை வந்து தட்டி கொடுக்க உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்மளுக்கு ஆள் இருந்துட்டாலே போதும். அது எல்லாமே இந்த வள்ளலார் கல்வி மையத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். எல்லாருக்கும் பயிற்சியினர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுஷ்மிதா. எனக்கு வந்து இந்த செட்டில் இல்லை, நான் போன செட்டில் தான் இருந்தேன். இதில் வந்து சில சூழ்நிலைனால இந்த தாட்டி வர முடியலை. போன வெற்றி விழாவுக்கு அண்ணன் என்னை கூப்பிட்டுருந்தாங்க, என்னால் தான் வர முடியலை. இது வந்து இந்த கல்வி மையம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு மூலயமா தான் தெரிஞ்சுது. 4 மணிக்கு வந்து எந்திரிக்கிறதுங்கிறது, நான் தினைக்கும் எந்திரிக்கிறதே கஷ்டம் தான், காலையில் சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேன். ஆனால் வந்து நானே தானாகவே கிளாஸ் போடுவாங்க அப்படின்ட்டு 3:30க்கே அலாரம் வச்சுலாம் ஏஞ்சிருக்கேன் 4 மணி கிளாஸுக்கு. இதனால தான் இந்த கிளாஸ் வந்ததோடு தான் PhDயாவது குவாலிஃபை ஆக முடிஞ்சுது. இல்லைனா ஆயிருப்பேனான்னு எனக்கு தெரியல. அதனால் இந்த கல்வி மையத்துக்கும் நான் பிரபாத் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய பேர் வந்து நந்தகுமார். நான் வந்து வேலூர்லேருந்து வரேன். ஃபஸ்ட்டில் வந்து நான் முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு முடித்தேன். இப்போ தான் மேலே முடிச்சிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து PhD குவாலிஃபைட் ஆகிட்டு இங்கே வந்தேன் வெற்றி விழாக்கு. அப்போ பிரீத்தி அவங்கள அந்த அக்காவெலாம் தெரியும். அடுத்து வந்து இப்போ மார்க் ஷீட் வாங்க போனேன் என் காலேஜுக்கு. என் கூட பேசுகிற ஸ்டாஃபெல்லாம் வந்து பேசினாங்க. நாங்கள் வந்து நடந்து போயிட்டுருப்பேன், எங்களுக்கு அவங்க கிளாஸ் இருக்க வரமாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து நந்தகுமார் வாழ்த்துக்கள், நெட் வந்துருச்சாமே, நன்றிங்க மேம், இவ்வளோதான், வேறு எதுவுமே பேசலை. கிளாஸ் ரூம் ஃபுல்லும் என்னை பற்றி பேசியிருக்காங்களாம். இந்த மாதிரி வள்ளலார் கல்வி மையத்தில் வந்து ஒரு பையன் படித்தானா, அவன் வந்து நெட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மார்க் ஷீட் வாங்கிட்டு வெளியே வரேன். பசங்கள்லாம் அண்ணா எப்படின்னா என்னையும் ஜாயின் பண்ணி விடுங்க. சரிடா பேட்ச் அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கிட்டோம், கண்டிப்பாக சொல்கிறேன், லிங்க் அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொன்னேன். நான் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். வீட்டில் வந்துட்டு காசு கட்டி ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்க வைக்கிறதுலாம் ரொம்ப ரேர். 12th முடித்ததுக்கப்புறமே ஒரு வெல்டிங் ஷாப்புக்கு வேலைக்கு அமிச்சாங்க. அப்புறம் வந்துட்டு எங்கள் அண்ணா தான் வந்துட்டு என்னை இது வரைக்கும் படிக்க வச்சுருக்காரு. வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் இல்லை, அமௌண்ட் கட்டி படிக்க வைக்கிறதுக்கெல்லாம். என் ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த லிங்க் அமுச்சு விட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் பிரபாத் அண்ணாக்கு நன்றி. அப்புறம் பாரதி தோழர்
தோழர் கேட்குதுங்களா தோழர்? தோழர் மாடிக்கு வந்துட்டேன் தோழர், இதுக்கு மேலே எங்கே தோழர் போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது வந்து டவர் இஷ்யூனால கேட்காது. அப்புறம் பிரீத்தி தோழர் காலைல அந்த மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் வீடியோ எடுத்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அது 3 மணிக்கு அவங்க வந்து 4:30 மணிக்கு கிளாஸ்னால் 3:30 மணிக்கு எழுந்து அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறது ரொம்ப என்னால் வந்து 4:30 மணிக்கு எழுறதே ரொம்ப கஷ்டம். 4 மணிக்கு அலாரம் வைப்பேன், அப்புறம் 4:25 வச்சுட்டு படுத்து தூங்கிடுவேன். எப்படியோ எழுந்து கிளாஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அவங்களாம் அதை உங்களை தான் பார்த்து நினைப்பேன், இவங்க இந்த மாதிரிலாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்க, இவங்களுக்காகவாச்சும் நம்ம அந்த கிளாஸை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4:30 மணிக்கு எழுந்து பார்ப்பேன். அப்புறம் சிவசங்கரி அக்கா லாஜிக்கல் ரீசனிங் 2-3 டைம் ரிவிஷன்லாம் போட்டாங்க. இவங்கெல்லாம் கிளாஸ் எடுத்ததுனால தான் நாங்கள் என்னால் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சிச்சு. இப்படி ஒரு எக்ஸாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஃப்ரெண்டு சொல்லி எனக்கு வந்து ஸ்டாஃப் வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு ஆள்லாம் கிடையாது. இந்த மாதிரி சொல்லி லிங்க் வந்துச்சு. December 5 ஃபஸ்ட்டு கிளாஸ் பேட்ச் 6ன்னு நினைக்கிறேன், பேட்ச் 5 வந்து ஜாயின் பண்ணேன். லாஸ்ட் டைம் PhD குவாலிஃபைட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு ஐயா சொன்னார், நெக்ஸ்ட் டைம் JRF வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் போச்சு. இப்போ தான் PG முடிச்சு இல்லைங்களா, ப்ராஜெக்ட் ஒர்க் போச்சு. அதனால் வந்துட்டு கொஞ்சம் அதில் போய் ஒரு 2 வாரம் ப்ராஜெக்ட் ஒர்க்கு டைப்பிங்க்கு கடைக்கு போயிட்டு வந்தேன்னா அதனால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் எக்ஸாமுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபுல்லும் கோல்டு, சுத்தமாக முடியல. சேலம் சென்ட்ரு தஞ்சாவூர்லேருந்து போனேன். சேலம் போய் அங்கே எக்ஸாம் சென்டரில் ஃபுல்லாக அப்படியே இரும்பல் ஃபுல்லும் ஃபேன் வேறுங்களா. எப்படியோ ஒரு முன்ன வந்த மாதிரி PhD குவாலிஃபைடாச்சும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். நெட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட் டைம் JRF மறுபடியும் இந்த இடத்துல வந்து நிற்பேன். நானும் பிரபாத் அண்ணா கூட வந்துட்டு இந்த கிளாஸ் எடுக்க அந்த மாதிரி கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தாக்கா நல்லாயிருக்கும். என்னோட செகண்ட் ஸ்டேஜ் நான் இது. லாஸ்ட் டைம் இங்கே வந்து பேசினேன், அப்புறம் கிளாஸில் இப்போ இங்கே பேசுகிறேன். இது வரைக்கும் பேசுனது கிடையாது, ஸ்டேஜெல்லாம் ஏறந்தே கிடையாது. அதனால் இந்த கிளாஸ் எடுக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு டீச்சிங் ஃபீல்டில் போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து உமா மகேஸ்வரி. நான் வந்து ஊட்டியிலேருந்து வரேன். நான் வந்து உதகை அரசு கலைக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு முதுகலை வந்துட்டு படிச்சிட்ருக்கேன். எனக்கு வந்து எங்களோட மேம் மூலியமாக தான் இந்த கிளாஸ் வந்து தெரியும். அப்புறம் வந்து எங்களோட காலேஜ் சீனியர் வந்து சுஜிதாக்கா, இவங்க வந்து இதே இன்ஸ்டிடியூட்டில் வந்து படித்து இவங்களும் பாஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பாஸ் பண்ணது வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. இவங்கள மாதிரி நாங்களும் வந்து இந்த கிளாஸ் வந்து எல்லோரும் அட்டன் பண்ண ஆரம்பித்தோம். இங்கேருந்து எல்லா தோழர்களும் வந்து நல்லா கிளாஸ் எடுத்தாங்க. அப்புறம் எங்கள் கூட கிளாஸ் கவனித்த தோழர்கள் எல்லாம் பதில் சொல்கிறது பார்த்தா வந்து எங்களுக்கும் அதே மாதிரி படிக்கணுன்ற மாதிரி ஆசைலாம் வந்து ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்களும் அந்த மாதிரி இது பண்ணோம். இது வந்து என்னோடய முதல் முயற்சி தான். நெட்டில் வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைமே வந்துட்டு பாஸ் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து எனக்கு பாடம் நடத்தின எல்லா தோழர்களுக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இந்த வகுப்பு வந்து நான் ஆரம்பித்தப்பே 2வது பேஜுக்கே வந்தேன் இந்த கிளாஸுக்கு. இருந்தாலும் தொடர்ந்து அந்த வகுப்பில் என்னால் கலந்து கொள்ள முடியல. என்னோடய பேராசிரியர் தமிழ் மாறன் ஐயா தான் கிளாஸுக்கு வந்த உடனே MA படிக்கும்போது சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள்லாம் நெட்டு பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணிவிட்டு ஒரு வேலைக்கு போகணும், நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு வந்தோம், எங்களுக்கு யாரும் நடத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாரத்தில் வகுப்புக்கு வந்தாங்கன்னா 4 முறையாவது இந்த வள்ளலார் கல்வியை பற்றி சொல்லுவாங்க. ஒருவேளை நாங்கள் பணம் கட்டி தான் படிக்கணுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த குரூப்பில் அண்ணன் பிரபாத் அண்ணன் போடுற லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி நம்மளும் போய் பார்ப்போம் அந்த குரூப்பில் அப்படின்னு தான் நான் உண்மையாக வந்தேன். வந்ததுக்கப்புறம் நான் வந்த பேஜில் திராவிட பல்கலைக்கழகம் குப்பத்துலேருந்து காயத்ரி அக்கா வகுப்பு எடுத்தாங்க. அந்த வகுப்புக்கு வரும்போது தான் தெரிஞ்சது, இப்படி இந்த அளவுக்கு வந்து நமக்காக நடத்துகிறாங்களா வகுப்பு, இது தொடர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்தேன். எங்கள் ஊரில் டவர் கிடைக்காது, எந்த சிம்முமே. ஊரை விட்டு வெளில வந்தால் தான் டவர் கிடைக்கும். லிங்கில் வருவேன், காலைல ஏஞ்சி உட்காந்துருப்பேன், லிங்க் தானாக வெளில வந்துடும் வகுப்பு ஆரம்பிக்கும் போது. இப்படி தான் இருந்தது. எப்படியாவது இந்த வகுப்பில் வந்து நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த பேஜில் கலந்துக்கிட்டேன். இதோடு மட்டும் இல்லை, இந்த இலவசமாக நம்ம பயிற்சி எடுத்ததுக்கு பெற்றதை திரும்ப கொடுக்கணும்னு சார் சொன்னாங்க. என்ன அடுத்தடுத்து என்ன பண்ணோன்னா, கட்டணமாக இங்கே வச்சுருக்க ஃப்ளெக்ஸு குன்னம் கடத்தெரு ஃபுல்லாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வேறு இடத்துல ஒரு பயிற்சி மையத்தை ஆரம்பித்து
நிறைய பசங்களை இன்னும் வர வைக்கணும். அடுத்தது நெட்டோட மட்டும் இல்லாமல் பேராசிரியராக திரும்ப இங்கே வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நம்ம மட்டும் நடத்தக்கூடாது. குன்னத்தில் வள்ளலார் கல்வி அப்படின்னு ஒரு அறக்கட்டளை இருக்காமல் அப்படி அந்தளவுக்கு பசங்க பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பெரம்பலூருக்கு மாவட்டமே வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தணும். ஆமாம், அரசே நடத்துகிற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. மாணவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இன்னும் மென்மேலும் இந்த வள்ளலாருக்கு கல்வியை நம்ம டிஎன்பிஎஸ்சியும் நடத்துகிறாங்க, யூஜிசி நெட்டும் நடத்துகிறாங்க. எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்னா நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது. அப்போ எப்படி தெரியணுன்னா நம்ம கடத்தூர்லையாவது ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தா தான் தெரியும் வரவங்களுக்கு ஏதோ விழா நடக்குதா அந்த மாதிரி. அதெல்லாம் எப்படி கொண்டு வரணுன்னா நம்ம இன்னும் படிக்கணும், பசங்களை கொண்டு வந்து படிக்க வச்சு அதன் மூலமாக நிறைய பேர் வெற்றி பண்ணணும். இதுதான் அவங்களுக்கு நம்ம சொல்கிற நன்றி. அது மட்டும் இல்லாமல் தெளிவாக வேறு ஒரு பயிற்சி மையத்தில் பணம் கட்டியிருந்தால் கூட இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ பேரை பாஸ் பண்ண வச்சுருக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் பாஸ் பண்ணுவாங்க, அதை ஒரு பெரிய விழாவை நடத்துவாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லோரும் தனித்தனியாக நடத்துவோம், படிப்போம், இன்னும் பசங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும், நிறைய பேரை வெற்றி பெற வைக்கணுங்கிறது என்னோடய வேண்டுகோள். வாய்ப்புக்கு நன்றி. என்னுடைய பேர் வந்து தாமரை செல்வி. நான் சேலம் மாவட்டத்திலேருந்து வரேன். இப்போ முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்கேன். நான் போன பேட்ச்லேயே நெட்டு பாஸ் பண்ணியிருக்கேன். போன டைம் வர வேண்டியது வர முடியாத சூழல்னால இந்த டைமும் நெட்டு ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணி வரணும்னு நினச்சேன். ஆனால் நெட்டோட முடிஞ்சிருச்சு. ஆனால் அடுத்த டைம் வரக்குள்ள வந்து நான் ஜேஆர்எஃபோடு இங்கே வருவேன். அடுத்து வந்து நம்ம வள்ளலார் கல்வி மையத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து நாங்கள் முதுகலை தமிழ் 1ஆம் ஆண்டு சேரும்போது வந்து எங்கள் பேராசிரியர்களாக சொன்னாங்க, இப்படி ஒரு எக்ஸாம் இருக்குது, படிங்க, பிஹெச்டி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ வந்து எங்களுக்கு அதை எதுவுமே புரியல. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்க, அந்த புக்கு படிக்கணும், இந்த புக்கு படிக்கணும், இதை படிக்கணும், அதை படிக்கணும்னு சொன்னாங்க. ஒன்றுமே தெரியல எங்களுக்கு. சரி, அப்போ நம்ம எதையாவது எடுத்து படிப்போம் அப்படிங்கும் போது வந்து எதுவுமே எங்களுக்கு புரியல. இப்போ புரிஞ்சாலும் வந்து இது இப்படி தான் படிக்கணுமா அப்படிங்கிறதும் தெரியல. அப்போ தான் வந்து பிரபாத் அண்ணா அனுப்பின அந்த லிங்க் வந்துச்சு. அப்போ தான் எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த தமிழ் அப்படிங்கிற கடலில் நம்மளாம் தத்தளிச்சிட்டு இருக்கோம். அப்போ அந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்தா நம்ம முன்னாடி வந்துடும் இல்லையா, அது மாதிரி வந்து அண்ணாவோட லிங்க்கில் ஜாயின் பண்ணி கிளாஸில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தோம். படித்து ஒரு 2 பேட்சில் நான் பாஸ் பண்ணல. அடுத்து 3ஆவது பேட்சில் தான் நான் பாஸ் பண்ணேன். இப்போ என்னுடைய தோழி சொல்லுவாங்க, இப்போ நீ இந்த டைம் பாஸ் பண்ணலன்னா அடுத்த டைம் பாஸ் பண்ணுறேன்னா அதோடைய மதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும், ஏன்னா வந்து நீ நிறைய கற்றுப்ப, நிறைய தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்ம தோல்வி அடைஞ்சிட்டாலும் வெற்றியை நோக்கி தான் பயணப்படணுமே தவிர தோல்வி அடைஞ்சிட்டோம் இதை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி யாருமே கவலைப்படக்கூடாது. அப்புறம் நம்மளுடைய பயிற்றுனர்களை பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க, எல்லாமே சூப்பர். எல்லாருகளை பற்றியும் நான் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். நன்றி, வணக்கம். நான் கடலூர்லேருந்து வரேன். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்கேன். எனக்கு இந்த பயிற்று மையம் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டியில் வந்து செம்மொழி தமிழ் ஆய்வு மையத்துக்கு சென்னைக்கு போனோம். அங்கே விருதுநகர்லேருந்து வந்த ஒரு மாணவி வந்து அவங்க ஃபோட்டோ கூட அங்கே இருக்குது, துர்காதேவி. அவங்க தான் சொன்னாங்க, அண்ணா இந்தமாரி ஒரு இலவச வகுப்பு எடுக்கிறாங்க, நீங்கள் கலந்து கற்றுக்குங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் போய் பசங்கள்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அங்கே இருந்து 2 மாணவிகள் வந்து என்ன சொன்னாங்க, அண்ணா நாங்கள் அதில் தான் இருக்கிறோம், லிங்க்கு நீங்கள் வந்து கடிதம் எழுதி அனுப்புங்க, உங்களுக்கு லிங்க் அனுப்புவாங்க, நீங்கள் அதில் சேர்ந்துங்கன்னு சொன்னாங்க. அதே போல் நானும் கடிதம் எழுதி அனுப்புனேன், ஜாயின் பண்ணேன். இப்போ எழுதுறது நான் வந்து 2வது தடவை, ஃபஸ்ட் டைம் வந்து ஒன்றும் தேர்ச்சி பெறல. இப்போ பிஹெச்டி குவாலிஃபிகேஷன் தான். இதில் வந்து நெட்டு ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணியிருக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய தவறு தான். என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஒரு 20-30 நாளுக்கிட்ட நான் கிளாஸே அட்டன் பண்ணல. அதுக்கப்புறம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இறுதி கட்டத்தில் ஆடியோலாம் அனுப்புனாங்க. அந்த ஆடியோவை கேட்டு நம்மளுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி, ஐயோ இலவசமாக வந்து ஒரு வகுப்பு எடுக்கிறாங்க, அதை வந்து நம்ம தவறுறோம். அதை வந்து வேணுனே தவறில்ல, குடும்ப சூழல் காரணமாக என்னால் அதை வந்து பின்பற்ற முடியல. அதுக்கப்புறம் இப்போ பல்கலைக்கழகத்துலேருந்து என் கூட படிக்கிற மாணவரை கூட்டின்னு வந்திருக்கேன். வாப்பா, அங்கே வந்து இலவசமாக சொல்லித்தராங்க, நம்ம வந்து இந்த தாட்டி வந்து அதில் கலந்துக்கின்னு நம்ம வந்து எப்படியாவது நெட்டு ஜேஆர்எஃப் அடிச்சிடணும்ன்ற ஒரு குறிக்கோளர் தான் வந்திருக்கோம். வகுப்பு எடுத்த ஆசிரியர்கள் எல்லாமே சிறப்பான ஆசிரியர்கள், தரமான ஆசிரியர்கள். அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பொறுமையாக குறிப்புகள் எடுத்து மேக்ஸு, இங்கிலீஷு எல்லாமே சரி. ஆனால் நான் பிஹெச்டி குவாலிஃபிகேஷனாக வருவேன்னு கூட நான் எதிர்பார்க்கல. அங்கே போய் உக்காந்தோடனே எனக்கு வந்து இந்த கோச்சிங் சென்டரு அந்த கிளாஸ் ஓடுறது தான் மண்டையில் ஓடின்னு இருக்குது. ஒருவேளை இது சொல்லியிருப்பாங்களோ அது சொல்லியிருப்பாங்களோ அப்படி தான்.
இந்த கிளாஸை மட்டும்தான் அட்டன் பண்ணேனே தவிர நான் வேறு எதுவுமே படிக்கவே இல்லை. ஆனால் இந்த தாட்டி வந்து முன்முயற்சி எடுத்து படிப்பேன். எனக்கு வந்து இந்த தாட்டியும் வந்து இந்த குரூப்பில் சேர்த்துக்கிறது எனக்கு வந்து அனுமதி வழங்கணும்னு கேட்டு விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த விதைகளும் எப்பாற்பட்டாவது ஒரு மண்ணில் விழுந்தால் அது கண்டிப்பாக முளைக்க வைக்க தன்மை வந்து நம்மளோட நிலத்துக்கு உண்டு. அதே மாதிரி இந்த நல் எண்ணங்களை நல் விதைகளாக விதைத்த ஆன்றோர் பெருமக்களுக்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர்கள் இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா நமது மையத்தோடு இணைந்து ஒரு செயல்பாடாக நான் போகணும் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்வை ஆன்றோர் பெருமக்கள் பேசியதன் வழியாக ஒரு நல் எண்ணங்களை விதைகளாக விதைத்து சென்ற ஆன்றோர்களுக்கு திரும்பவும் நன்றி சொல்கிற கடமைப்பட்டிருக்கேன் ஐயா. இப்போ அடுத்து நமது நிறுவனத்தின் தலைவரில் நமது நிறுவனத்தின் தோழர் பிரபாத் ஐயா அவர்களுக்கும், நமது பயிற்றுனருக்கு முன்னோடியாக இருந்த செந்தில்ராஜா ஐயா, முத்துமாறன் ஐயா, பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் அவங்க கண்டிப்பாக நெஞ்சார்ந்த நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா எப்படி எடுக்கணும்னு அவங்ககிட்ட இருந்தால் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அவங்க சொன்னதிலிருந்து அவங்க சொல்கிறது மாதிரி நாங்கள் அவங்களோட சிறப்பாக எடுக்கணும் ஐயாவே சொல்லுவாங்க. ஐயாலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட நீங்கள் சிறப்பாக சொல்லணும்னு சொல்லி எங்களை வந்து கைட் ஒவ்வொரு நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாணவர்கள்லாம் நீங்கள் அடுத்த முறை ஆசிரியர் வரணும் ஐயா தான் முதல்ல சொன்னது. வகுப்புலேயே வந்து இந்த முறை நாங்கள் எடுக்கிறேன், அடுத்த முறை நீங்கள் தான் எடுக்கணும்னு பேர் சொல்லி குறிப்பிட்டு சொன்னாங்க ஐயா. அடுத்து நமது பயிற்சியர்கள் தோழர் வசந்த்குமார் ஆகட்டும், ஜனனி தோழர் ஆகட்டும், சிவசங்கரி தோழர், ஜெயஸ்ரீ தோழர், கார்த்திகா தோழர், நம்ம பிரீத்தி தோழர், நம்ம சுஜிதா தோழர், நிறைய தோழர்கள் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோழர்கள் வந்து வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களாம் வர முடியல. அதுக்கு ஒரு சில காரணங்களுக்கும் தோழர். அதனால் வந்து அவங்களுக்கும் சரி, ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமது மையத்தின் சார்பாகவே நமது மையத்துக்காகவே நாங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எங்களோட முடிஞ்ச வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம். மற்றது எல்லாமே படித்தது எல்லாமே மாணவர்கள் தான். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் எங்களால் என்ன முடியுமோ இன்னும் நாங்கள் அதிகமாக குறிப்பெடுத்து உங்களுக்கு கொடுக்கணும்னு இந்த டைம் வந்து நான் முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுத்தாலும் கொஸ்டின் வந்து மாறி தான் ஒவ்வொரு டைமுக்கும் பேட்டர்ன் வந்து மாறி தான் எடுக்கிறாங்க. இப்போ இந்த முறை வந்து கொஞ்சம் எளிமையாக இருந்துன்னு சொல்கிறாங்க, சில பேர் கொஞ்சம் கடினமாக இருந்துனாங்க. அடுத்த முறை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பான முறையில் நாங்கள் பயிற்சி பண்ணி உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறோம் தோழர். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம், என்னுடைய பேர் சிவசங்கரி. இந்த வகுப்பில் இணைஞ்சு முதல் முறை நான் நெட் கிளியர் பண்ணேன். அடுத்த முறை வந்துட்டு பயிற்றுனராக வந்து JRF கிளியர் பண்ணேன். இப்போ தொடர்ந்து பயிற்றுனராக பயணிச்சுட்டு இருக்கேன். போன முறை சொன்ன அதே விஷயம்தான், கற்றல் தான் நமக்கு மீண்டும் மீண்டும் நம்முடைய அறிவை வந்து பெருக்கி கொடுக்கும். அப்போ நம்ம கற்றல் ஒரு வகையில் இருக்குது அப்படின்னா கற்பித்தல் இன்னொரு வகையில். நான் இங்கே சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லை, எங்கள் பக்கத்து வீட்டு பாப்பாவுக்கு மேக்ஸ் டிஜிட் சொல்லி கொடுத்தேன். எனக்கு அங்கே போய் உட்காந்து அந்த மேக்ஸில் மேட்ச் பார்க்குறேன், அந்த பாயிண்ட் டிஜிட் வந்து அந்த ஒரு சம் வந்திருக்கு. ஸோ நம்ம சொல்லி கொடுக்கறது எப்போவுமே நமக்கு தான் திரும்பி வரும், எல்லாமே நமக்கு கண்டிப்பாக திருப்பி கிடைக்கும். இதை எதிர்பார்த்து செய்யணும் அப்படின்றது இல்லை, எதிர்பார்க்காம சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சது தான் இந்த JRF. அதுவும் இல்லாமல் இந்த பயிற்றுனர் அப்படின்ற நிலையில் நான் நிறைய கூடுதலான விஷயங்கள் வந்து சேர்த்து நான் படிக்கிறேன். வெப்சைட்டில் பார்க்குறேன், யூடியூப் பார்க்குறேன். நான் வச்சுருக்க புக்ஸ் மட்டும் இல்லாமல் என்னென்ன ரெஃபர் பண்ணணும், எனக்கு ரெஃபரன்ஸ் எங்கெங்கே எடுக்கணும் அப்படின்றது தோழர்கள்கிட்ட இருந்து தான் கிடைக்குது. ஏன்னா அவங்க கேட்குற கேள்வி தான் அடுத்த நிலையில் நான் வந்து இந்த பாயிண்ட் எனக்கு பார்க்காம விட்டுட்டேன், நாளைக்கு இதை பார்க்கணும், அப்போ எங்கே தேடணும், தேடுதலை கொடுத்தது நீங்கள்லாம் தான். உங்கள் எல்லாருக்குமே நன்றி, அண்ணாவுக்கும் நன்றி. வகுப்பெடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 2 விஷயம் தான் என் மைண்டில் இருந்தது. ஒன்று வந்து வசந்த் அண்ணா சொன்ன விஷயம், எங்கேயுமே தவறான கருத்தை நம்ம பதிவிட்டுறக்கூடாது, சரியாக சொல்லணும், அதை வந்துட்டு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று வந்துட்டு இது வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய களமாக இருக்கும். நம்ம படிக்கிறோம், கிளியர் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஒரு ஆசிரியராக இருந்து சொல்லி கொடுக்கும்போது நம்ம ஒரு பொறுப்புக்கு தள்ளப்படுறோம். அப்போ நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தினசரி கற்றுக்கிட்டே இருக்க மாணவனாக இருக்கும்போது அது இன்னும் சிறப்பாகவும் அமையும் அப்படிங்கிறது தான். நான் வகுப்பெடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா கணிதம் அப்படிங்கிற ஒரு பாடம் தான் மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது. அது எப்படி வந்து வீடியோ இல்லாமல் வார்த்தையால் சொல்லி புரிய வைக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாகவே இருந்ததுனால தான் சரி ஓகே அப்படின்னு வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு மறுநாள் வந்து அதை கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இது வந்து நான் பிரபாத் அண்ணாக்கிட்டேயுமே சொல்லலை ஃபஸ்ட்டு, அதுக்கு வந்து மன்னிக்கவும் அண்ணா. ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு அப்படி தோணுனதுனால எடுத்தேன். அது கொஞ்சம்
சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். இந்த தடவை வெற்றி பெற்ற மாணவர்கள்னு சொல்ல முடியாது, தோழர்கள் எல்லாரையுமே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியானதாகவும் இருக்குது. இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த அண்ணாவுக்கும் நம்ம கூட பயணிக்கிற தோழர்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி. தொடங்குறது வந்து ரொம்ப எளிது, தொடர்றது ரொம்ப கடினம், அது எல்லாருக்குமே தெரியும். தொடங்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களால் பயணிக்க முயற்சி பண்ணுங்கள். பயணிச்சிங்கன்னா அது பின்னாடி வரக்கூடிய தோழர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நெட்டு கிளாஸுக்கு வரும்போது எங்கள் மேம் மூலியமாக தான் வந்தேன். அப்போ அதில் ஒரு வால்பேப்பர் டிபி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க டெலிகிராமில். அப்போ அதில் பார்க்கும்போது என்ன வச்சுருந்தா அதில் ஒரு ஆலமரம் மாதிரி அந்த எல்லாரோட ஃபோட்டோஸும் குட்டி குட்டியாக இருக்கும். அப்போ நமக்கும் அதில் டெய்லியுமே கிளாஸ்க்குள்ளே வரோமோ இல்லையோ நான் டெய்லி அந்த டிபியை டச் பண்ணுவேன். அப்போ எப்போ நம்மளோட ஃபோட்டோ இந்த மரத்தில் ஒரு பார்ட்டு எங்கேயாச்சும் ஒரு ஓரத்துலையாச்சும் நம்மளோட ஒரு ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். அப்புறம் போன வாட்டி வந்தப்போ நெட்டு கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் காலேஜில் வந்துட்டு என்ன மறுபடியும் வெளியே வேறு காலேஜுக்கெல்லாம் வெளியே கோயம்புத்தூர் அந்த மாதிரியெல்லாம் அனுப்பி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னோட ஒரு இது என்ன இருந்துச்சுன்னா, எப்படியாச்சும் ஊட்டி காலேஜில் தான் நான் பிஜி பண்ணேன். அப்போ அங்கே தான் பிஹெச்டி எனக்கு அங்கே தான் அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ எங்களோட ப்ரொஃபஸர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் பிஹெச்டியை யாருமே எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு அது கேட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நெட்டு எழுதி நமக்கு ஒன்றுமே பிஹெச்டி பண்ண முடியலையே, அப்புறம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நான் இந்த வாட்டி நெட்டு எழுதவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். ஸோ அது இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். சப்போஸ் எங்கள் வீட்டில் சரி பரவாயில்ல, நீ அடுத்த வாட்டி வேறு எங்கேயாச்சும் ட்ரை பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் காலேஜில் உனக்கு சீட்டு கிடச்சிச்சின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. அது நெக்ஸ்ட் டைம் எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மொத்தத்தில் என்னோடய ரோல் மாடலே அண்ணா தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அகாடமி தொடங்கணும் அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் ஏஜ் எப்படியும் ஒரு 30-35 வயசு மாதிரி தான் இருப்பார். அன்னைக்கு ஃபஸ்ட்டு டைம் கிளாஸில் அண்ணா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு 21 அந்த மாதிரி ஒரு ஏஜ் தான் அவர் சொன்னார். அப்போ நானே ஷாக் ஆனேன், என்னது ஒரு 21 வயசு இருக்கிறவரே இந்த மாதிரி ஒரு நல்ல எல்லாரையும் முன்னாடி எடுத்து நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அன்னையிலேருந்து அண்ணா தான் ஒரு ரோல் மாடலாக இருக்குது. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரை அண்ணா நான் உங்கள் கூட சப்போர்ட்டாக இருப்பேன். நன்றி, வணக்கம். என்னோடய பெயர் மகரந்தன் மா வசந்தகுமார். நான் வந்து கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அக்ஷயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் உதவி பேராசிரியர் பணியாற்றிட்டு இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப பேசியிருப்போம். சின்ன ஒரு 2 நிமிஷம் முடிக்கிற மாதிரியா என்னோட தொடக்கத்தை நான் முடிச்சுக்கிறேன். நான் வந்து திறமையின் திறவுகோல் அப்படின்னு ஒரு இலக்கிய அமைப்பு நடத்திட்டு இருக்கிறோம். கூடுதலாக அதனுடைய கீழே வந்து மகரந்தன் பதிப்பகம் அப்படின்னு ஒரு பதிப்பும் வச்சு நடத்திட்டு இருக்கோம். முதலாக தன்னுடைய படைப்புகளை வெளியிடக்கூடிய இளம் படைப்பாளிகளுக்கு நம்ம வந்து ரொம்ப குறைந்த விலையில் வந்து புத்தகம் போடுறதுக்கான வழி செஞ்சுருக்கோம். இங்கே இருக்கிற தோழர்கள் யாருக்கேனும் புத்தகம் போடுவதற்கு விருப்பம் இருந்தால் அதற்கான உதவிகளை என்னால் முடிந்தளவு நான் செய்கிறேங்கிற ஒரு முதல் வச்சுக்கிட்டு இங்கே இருக்க நிறைய தோழர்கள் பேசும்போது நிறைய கருத்துக்கு சொன்னாங்க. அந்த தோழர் வகுப்பு எடுத்தாங்க, என்ன பற்றி சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. எங்களுடைய பெரிய கனவு ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த முறை எங்கள் பெயரை சொன்ன தோழர்களுடைய பெயர்களை அடுத்து வரக்கூடிய மாணவர்கள் சொல்லணும். அதுதான் வந்து எங்களுடைய இருக்கு. இப்போ வசந்தோழர் கேள்வி கேட்குறாங்க, சிவசங்கர் அப்படி சொன்னாங்க. அடுத்த முறை இங்கே எந்த தோழர்கள்லாம் பேசுனீங்களோ அடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்கள் உங்களுடைய பேரை இங்கே சொல்லணும். எங்களுடைய பேரை இங்கே திரும்ப வந்துருக்க வேண்டியதே இல்லை. நாங்கள் ஒவ்வொரு முறை அண்ணன் சொல்லுவோம், நான் தயவு செஞ்சு இந்த பேனருக்கு எங்களோட ஃபோட்டோ எடுத்துருங்க. எங்களுக்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா போதும், நீ அடுத்து வரக்கூடிய நாங்கள் வரும்போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இதில் வந்துட்டோம், அடுத்து நமக்கு அடுத்தவங்க வர வைக்கணும்னு ஒரு இன்னும் என்ன தோணும்போது அடுத்து என்ன பண்ணுவாங்க, அப்போ நம்ம அடுத்ததுன்னு போகும்போது நிறைய பேர் ஒன்று சேர முடியும். ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அடுத்து என்னதுன்னு தெரியவே தெரியாது. இப்போ நம்ம இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் எண்ணங்கள் முடிவாக்கி இங்கே இருந்துகிட்டே இருக்கும். இது வெளியே போனதுக்கப்புறம் அது எத்தனை பேர் நீங்கள் பகிர்வீங்க. நிறைய குழுக்கள், நிறைய புலனங்கள் வழியில் நிறைய செய்திகள் போயிட்டே இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க, ரொம்ப வலிமையாக இருக்கிறவங்க நம்ம ஆழ்ந்துட்டு இருப்பாங்க, அதில் வலுவிழந்து போயிட்டு இருக்கிறவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா வரிகளை தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறோம், புரியுன்னு நினைக்கிறேன். வரிகளை தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளை எந்த அளவுக்கு கீழே போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மேலே உயரணும்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு படிச்சுங்க. தயவு செஞ்சு படித்து ஏதோ ஒரு இடத்த அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தயவு செஞ்சு பேசுங்க. சொல்லல செயல்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்கிட்ட நீங்கள் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம். இலக்கு அடைகிற வரைக்கும் மரத்தினுடைய வேரை போல் நீங்கள் செயல்படணும். அது நீரை தேடி ஓடுகின்ற வேர் எப்படி இருக்கோ கண்ணுக்கே தெரியாது. மேலே கனியை மட்டும் பார்த்துட்டு மரம் நல்லா இருக்குன்னு நினச்சிடும். அதனுடைய வேர்கள் எங்கே நீர் இருக்கோ தேடி ஓடிட்டே இருக்கும். அதுவும் உங்களுடைய இலக்கு என்ன பண்ணோம், அந்த இலக்கை தேடி ஓடிட்டே இருங்க.
தொடர்ந்து 3வது பேட்ச் நான் உள்ளே இணைஞ்சேன். இணையக்கு முன்னாடி போட்டிகளை போய் தெரியாதனமாக நான் வந்து நெட்டு பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு அவ்வளோ படிக்கணும் எனக்கு தெரியாது. நெட்டு நான் பாஸ் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ படிக்கணுமா சிலபஸே தெரியாது. சிலபஸே கையில் வாங்கி நான் பார்க்கவே இல்லை. ஆனால் போட்டிகளுக்கு போகிறதுக்காக நான் தயார் பண்ணது எனக்கு என்ன பண்ணிச்சுங்க, அந்த தேர்தல் வெற்றி பெறக்கு தயாரிச்சு. ஆனால் திரும்பி வகுப்புகள் இணைஞ்சு அண்ணங்கிட்ட இருக்கும்போது 3வது வகுப்பு முடியக்கூடிய நேரத்தில் கடைசியாக கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். சரி கேள்வி கேட்டு பார்ப்போம், அப்படி யாராவது பதில் சொன்னாலும் நம்மளை வளர்த்துக்கலான்ட்டு நான் ஒரு சுயநலத்தான் உள்ள வந்தேன். தெரியாத கேள்வியில் கேட்டுக்குவோம், அவங்க பதில் சொல்ல வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு உள்ள வந்தேன். கடைசியில் பார்த்தா அவங்க கேள்விக்கு ஒரு தப்பாக பதில் சொல்லிவிட்டா திரும்பி நம்மகிட்ட கேள்வி கேட்டா நம்ம மாற்றிக்குவோமே அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தாங்க எனக்கு கேள்வி எடுத்து எழுத ஆரம்பித்தேன். ஒரு 10 நோட்டு சொன்னால் நம்ப மாட்டேங்க, ஒரு லாங் சைஸ் நோட்டில் ஒரு 10 நோட்டு என் வீட்டில் உட்காந்து படிக்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஆரம்பிச்சிட்டான். பேப்பர் கடைக்கு போயிடும் பிறகு சுற்றி ஒரு 10 புக்கு வட்டம் முடிச்சு யாராச்சும் வீட்டுக்கு வந்தா எடுத்து வீடா யாராச்சும் வந்து பார்த்துட போகிறாங்க. குப்பைக்காரங்கார மாதிரி இருக்கும். இலக்கிய வர எடுத்தால் 10 இலக்கியம் வராது, ஒரு புத்தகம் எடுத்தால் 10 புத்தகம். ஆனால் என்ன பண்ணுச்சுன்னா அதை பொறுத்து யோசிக்கிறேன், நம்ம யாராவது கேள்வி கேட்கும்போது இந்த புத்தகத்தில் இத்தனாம் பக்கத்தில், இந்த புத்தகத்தில் இத்தனாம் பக்கத்தில் நமக்கு ஞாபகம் இருக்குன்னா இந்த கடை விரிச்சது தாண்டா காரணம். இப்போ படிக்கும்போது நம்ம யோசிக்கிறோம் இப்படியெல்லாம் படிக்கிறோம், இப்படிலாம் படிக்கிறோம். குப்பரை போட்டு கீழே வெகாச்சுக்கு வந்தால் படிங்க, பஸ்ஸில் போகும்போது பாட்டு கேட்கும்போது படிக்கிறோம். ஆனால் பாட்டு ஞாபகம் இருக்காது, படிக்க தான் ஞாபகம் இருக்கும். அப்போ கவனச்சிதறல் இல்லாமல் படித்தோம் அப்படின்னா நிறைய படிக்கலாம். நிறைய பேசுறதை விட குறைவாக பேசினாலும் நிறைய கருத்துக்கு போய் சேரணும். அதனால் எப்பவும் சொல்கிற மாதிரி நேரம் மட்டுமே நேர்மையானவை, யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. தயவு செஞ்சு உங்களுக்கான நேரத்தை உங்களுக்காக பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம். முதல்ல நான் 2 விஷயங்களை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முயற்சிதான் ஆகாதெனினும் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற வள்ளுவருடைய வாக்கு அது ஒன்று இல்லைங்களா. எந்த ஒரு முயற்சியும் நம்ம மேற்கொண்டால் மட்டும்தான் நம்முடைய வெற்றி அப்படிங்கிறது நமக்கானதாகும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், உளி படுறத கஷ்டம்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு கல்லும் சிற்பமாக மாறாது. இந்த 2ம் அடிப்படையாகத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வடிவமைக்கப்படுகின்றது. அப்போ அந்த வடிவமைப்பை, அந்த அடித்தளத்தை நமக்கு தரக்கூடிய நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரம் கொடு மனிதா. அந்த கரம் கொடு மனிதாவில் இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு இருக்குது அப்படிங்கிற எண்ணமானது நமக்குள்ளே விதைக்கப்படுது. இப்போ சாதாரணமாக நம்ம பார்த்தோம்னா அண்ணன் தம்பி ஆகட்டும், அப்பா பிள்ளையாகட்டும், எல்லாருமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு தான் வாழ்க்கையானது நகர்ந்து கொண்டே போகுது. ஆனால் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் அசாதாரண விஷயங்களை வந்து மிக சாதாரணமாக செய்து கொண்டு இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய தோழர் பிரபாத் கலாம் தோழர். அவர் வந்து பெயர் மட்டும் கலாம் அப்படின்னு சேர்த்துக்கல. அவர் கலாமினுடைய அனைத்து கொள்கைகளையும் செயல்பாடுகளையும் தனதாக்கி கொண்டு செயலாற்றி வருகின்றார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா யூஜிசி நெட்டு கிளாஸாக இருந்தாலும் சரி, டிஎன்பிசியிலையாக இருந்தாலும் சரி, 2 வகுப்புலேயுமே கணிசமான முறையில் வந்து ஒவ்வொரு முறையும் மாணவர்கள் வந்து தேர்ச்சி அடைகின்றார்கள். தேர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த தேர்ச்சி அடைஞ்சு வெற்றி பெற்றோம், வெற்றி விழாவில் கலந்துக்கிறோம். அதோட நம்மளுடைய பந்தம் அப்படிங்கிறது துண்டிக்கப்படுது. இதோட இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமானதாக இருக்குது. நான் 4வது பேட்சில் தான் ஜாயின் பண்ணேன். சேர்ந்த முதல் டைம்லேயே வந்து தேர்ச்சி பெற்றேன். அதுக்கு முழுக்க காரணம் நான் தனியாக படிக்கவே இல்லைங்க, புக் எடுத்து வாசிக்கவும் இல்லை, தோழர்களுடைய வகுப்புகள் மட்டும்தான் அதற்கு காரணமாக அமைஞ்சுது. இப்படி இருக்கக்கூடிய அந்த வகுப்பை நடத்தி கொண்டு வரக்கூடிய தோழர் வந்து அவருக்கு தேவையான தேவைகளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவர் நம்மக்கிட்ட கேட்கவே வேண்டியதில்லை. அவருக்கு நாம முன் வந்து நம்ம செயல்படணும். கிட்டத்தட்ட 140 மாணவர்கள் இப்போ வரைக்கும் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கணும். ஆனாலும் அவர் ஆரம்பித்த நிலையிலேருந்து ஒரு 10% தான் வந்திருக்காரு. அதை வந்து 100% ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய கைகளில் மட்டும்தான் இருக்குது. வேலைக்கு போகிறவங்க அவங்களால முடிஞ்ச உதவியை நம்ம அவருக்கு பண்ணலாம். இல்லை படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்னும் நாங்கள் வேலைக்கு போகல, நாங்கள் படிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், டிஎன்பிஎஸ்சிக்கு அல்லது நெட்டுக்கு வந்து நாங்கள் வகுப்பெடுத்து அவருக்கு உதவி செய்யலாம். இப்போ இந்த கரம் கொடு மனிதா அப்படிங்கிற அந்த பெயர் மட்டும் வார்த்தையோடு நிற்கக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து கரம் கொடுத்து தோழரை முன்னிலைப்படுத்த வேண்டும், வெற்றியாளராக ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வள்ளலார் கல்வி மையத்தில் இருக்கக்கூடிய அனைவரின் ஆசை அப்படிங்கிறத முன்வைச்சு என்னுடைய வாழ்த்துறை முடிக்கிறேன். நன்றி.